நூலை எழுதுவதோடு சரி. அப்பொழுதெல்லாம் இலக்கியம் என்றால் 10 பாட்டு, 8 தொகை, 15 கிழக்கு, ஸ்தல புராணங்கள், தாய்மானார் பாடல்கள், குமரகுருடைய பாடல்கள், ராமலிங்க சுவாமிகள் பாடல்கள் தானே. 1920 பாரதியின் மரபுக்கு பின்னால் தான் உரைநடை முழுவீச்சை காணுகிறது. அந்த வாவேசையர் என்ன சொல்கிறார் என்றால், நவீன இலக்கியத்தின் வகையான சிறுகதையை நான் எழுதுகிறேன். அவரோடு இருந்த மண்டைய சீனிவாசையர் ரொம்ப பிரெஞ்சில் பெரிய அறிஞர். வஉசியின் கப்பலுக்காக அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவர். அதனாலேயே போட்டியாளர். அந்த இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் மண்டைய சீனிவாசையர் அனாமதே என்ற பெயரில் பிரெஞ்சு கதைகளை எல்லாம் மொழிபெயர்த்தார். பாரதியை நீ கவிதையை எழுதுன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவாக சங்கல்பம் செய்து கொண்டு தமிழை வளர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார். ஏனென்றால் பாரதியினுடைய கனவு மறைவாக நமக்குள்ளே பழமதிகள் சொல்வதிலோ மகிமை இல்லை. திறமான புலமையினை அதை வெளிநாட்டார் கண்டு வேந்தல் வேண்டும். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பேர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய தமிழர்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும் என்று பாரதி பாடினார். அந்த கனவை நனவாக்குகிற விதத்தில் தான் வாவேசையர் பாண்டிச்சேரியில் சிறுகதையை எழுதினார். அவர் எழுதிய குளத்தங்கரை அரச மரம் தான் முதல் சிறுகதை. நம்ம இடத்துல உள்ள ஒரு சில பொறாமை குணத்தினால தமிழ் சிறுகதை 100ஆண்டு விழா எழுதிய பாரதியினுடைய வரிசையை அவரை தன்னுடைய குருவாக மானசேகர் குருவாக ஏற்றுக்கொண்ட வாராவின் சீடர்களில் ஒருவரான சிப்பி வேக்கோ சுந்தரராஜன் என்பவரும் அவருடைய நண்பரும் தமிழ் 100ஆண்டுகள் சிறுகதை என்ற குறிப்பிட குளத்தங்கரை அரச மரம் முதல் சிறுகதை அல்ல. அதுவே வங்காளத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஜெயகாந்தன் இடத்துல ஒரு நாள் ஒரு நண்பர்கள் சொன்னார், அண்ணே உங்க கதையை அப்படியே இன்னொரு பத்திரிகையில போட்டுட்டாங்க. ஜெயகாந்தன் சுயமான சிந்தனையாளர். அதனால அட போடா, என்னாட்டமே அவன் சிந்திக்க மாட்டானா, நான் ஒருத்தர் தான் சிந்திப்பேனா, அவனா என்னாட்டம் சிந்திச்சிருப்பான், அவன் கதை எழுதியிருப்பான், அதே கதை போடாட்ட. அது போல என்கிட்ட வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், யாரும் ஊரே யாவரும் கேளு, கணியன் கூப்பிடனா பொருளானது தெரியுமா, எத்தகைய விரிந்த மனப்பாங்க, எல்லா ஊரும் எங்கள் ஊரே, வெள்ளூரே எங்கள் உடற்கத்தை, யாரும் ஊரே யாவரும் கேளு, கேள்வி என்ன உலகிறது. நான் சொன்னேன், இது சங்க காலத்தில் பாடுறது. தாமஸ் பெயின் அமெரிக்காவுடைய சோதர கோரிக்கை திட்டவன் என்று பாராட்டப்படுகிறார். அவன் சொன்னான், the world is my goal, all are my preference. இது அப்படியே யாரும் ஊரே யாரும் மொழிபெயர்த்தாப்புல இருக்கா இல்லையா. அதனால கணினி மூவ் பண்ணனால தாமஸ் பெயின் காப்பாடிச்சாரா, தாமஸ் பெயின் கணினி மூவ் பண்ணார காப்பாடிச்சாரா. என்னை கேட்க வந்தவனுக்கு 2 பேரும் எந்த காலமும் தெரியாது. என்ன சார் ரொம்ப கேட்டானா கேள்வி கேட்கிறேன். அவன் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வாழ்ந்தேன், இவன் எத்தனையோ நூற்றாண்டுக்கு பின்னால் வாழ்ந்தேன். கிரேட்மன் திங்க் கலைஞன் அதனால தான் சொன்னான். போட்டு 1-2 தேர்வு அப்படி முளவுறப்ப அதை கிள்ளி இருக்கணும்னு நினைச்சாரு. வாவேசியை குழந்தைகளை அரச பற்றி என்ன படிக்கிறீங்க, அவர் முதல் சிறுகதை எழுதிருக்கு என்று எப்படி சொல்றேன், போய் முதல்ல அது படிக்க. அது எதிர சார் கூப்பிடலாம். நம்ம வாழ்க்கை வாழைப்பழ சூப்பு இருக்கு. வாழைப்பழத்தை ஓலை உடிச்சே கொடுத்தா மட்டும் சாப்பிட மாட்டேன், அதை கூப்பிட்டு அவன் வாய் சைஸுக்கு சாப்பிட மாட்டேன். அப்படிப்பட்ட வாழைப்பழ சூப்பு இருக்கு. அது மங்கையரசியின் காலம்னு தலைப்பட வந்திருக்கடா. அரையடிச்சு திருப்பி நான் கூப்பிட்டு போட்டுருக்காரு. அதை ராஜாஜி ஆங்கிலத்திலும் தமிழில் முன்னுரை எழுதியிருப்பாரு. அந்த முன்னுரையெல்லாம் எடுத்துட்டார். நம்ம தமிழர்கள் செய்கிற படுகொலைகள் பதுபாதங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வரலாறு சுத்தமா சுரண்டி எடுத்து அந்த பக்கம் போட்டுருவாங்க. இப்ப அதுக்கு தகுந்தாப்புல அரசுகள் அமைஞ்சிருக்காங்க. வரலாறே தமிழுக்கு இருக்கக்கூடாது. மொழி பாடத்தையும் வரலாற்று பாடத்தையும் நீங்கள் எடுத்துவிட்டால் பிறகு மனிதனாக இருக்க முடியுமா? அந்த இலக்கிய அறிவு
அந்த கவிதை உணர்வு. அதனால பாரதி சொன்னா, வானத்தை பார்க்காதவர்கள் எல்லாம் கவிதை எழுதுகிறாராம், கவிதை குருட்டு கவிஞர்கள் என்று சொன்னான். இப்ப எல்லா கவிஞரும் என்ன செய்யறான், பிரசிடென்ட் ஹோட்டல்ல பச்சை டூப் லைட்ல 2 நாளைக்கு ரூம் போடுறான். இந்த லைட்டு கூட பச்சை டூப், வானத்தையே பார்த்தது இல்லை, கடலையே பார்த்தது இல்லை. அப்படியெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் கவிதை எழுதுகிறார்கள். பாரதியை போல ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பாரதி இந்த நூலாசிரியர், உரையாசிரியர், போதனாசிரியர் என்ற 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் திருவிக்கா. அவர் தமிழுக்கு செய்த முதல் தொண்டு, மிகப்பெரிய அரிய தொண்டு, மேடையில் தமிழில் பேச முடியும் என்பதுதான். உங்களுக்கு தொழிற்சங்கத்தில் நான் ஒரு எஸ்எல்சி படிக்கிறப்ப கூட தொழிலாளர் கூட்டத்துக்கு போகிறப்ப பேச ஆரம்பிக்கிறத காம்ரேட்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் தமிழும் தெரிஞ்சவங்க தமிழில் பேச அன்புள்ள காம்ரேட்ஸ்களே அப்படிம்பாங்க. ஆனால் 1917 இந்த காம்ரேட் என்பதற்கு தோழர்களே என்ற சொல்லை போட வேண்டும் என்று சொன்னவர் திருவிக்கா. இந்த வாழ்கனி அம்மா இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தானுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பால்பட்டு நின்றதோமார் பாரத தேசம் தானே வாழ்விக்க வந்த காந்தி மகான் வாழ்க வாழ்கவே என்று காந்தியை மகாத்மா என்று சொல்லி அழைத்த பாரதி 1908 அதை பாடினார். 1917 தான் முதலாக காந்தியாருடைய சரிதை வாழ்க்கை வரலாறு அவர் சுயசரிதையை எழுதுவதற்கு முன்னாலேயே 1924 தான் நம்ம தலைவர் கூட சொன்னார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று அவர் வாழ்க்கையை முடித்திருப்பார். 1924 பிறகு சொன்னதுதான், ஏன் 24 அப்புறம் உங்க வாழ்க்கையை எழுதல, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இந்திய மக்களுடைய வாழ்க்கையோடு இரண்டாவது கலந்து விட்டது, ஆகையினால் என்னுடைய வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, ஆகையினால் மை லைஃப் இஸ் மை மெசேஜ். 1924 குஜராத்தி மொழியிலே எழுதினார் காந்தி. அதை அவருடைய உதவியாளர் மகாதேவ் தேசாய் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஆனால் 24 சுயசரிதை வருவதற்கு முன்னாலேயே இனி இந்தியாவினுடைய தலைமை பொறுப்புக்கார தகுதியான ஒருவர் வந்துவிட்டார் என்பதை உணர்ந்து அப்பே கோகலேயே இருக்கிறார், திலகம் உயிரோடு இருக்கிறார். கோகலே இஸ் மை பொலிட்டிக்கல் குரு என்று காந்தி சொல்லுவார். அங்கே பாரத்தை முடித்துவிட்டு ஆப்பிரிக்காவிலே ஏறத்தாழ 21 ஆண்டுகள் 1893 போடுவார். 1914 திரும்பி வரார். ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்காக தமிழர்களுக்காக போராடிவிட்டு இந்தியா திரும்பிய மகாத்மா காந்தி கோகலே இடத்தில் சென்று பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். ஆப்பிரிக்காவில் நீங்கள் நடத்திய போராட்டம் வேறு, இந்தியாவில் நீங்கள் நடத்தப்போகும் போராட்டத்தின் களம் வேறு. இது பல்வேறு மொழிகளும் பல்வேறு உணவு முறைகளும் பல்வேறு உடை பழக்கங்களும் பல்வேறு குணாதிசயங்களும் கொண்ட ஒரு வித்தியாசமான நாடு. ஆகவே நீ இந்தியாவை உன் மனைவியை அழைத்துக் கொண்டு சுற்றிப்பார் என்று சொல்ல 2 வருஷம் நீங்க ஆட்டன்பரோடைய அந்த மகாத்மா காந்தி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ட்ரெயினில் போனது ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்து எல்லாத்தையும் பேர் போனது. அப்போ விவசாயி கோமணத்தோடு நிற்கிறது எல்லாம் அப்படியே காப்பார். ஆட்டன்பரோ கோகலே என்ன சொல்றார், 2 வருஷம் இந்தியாவை சுற்றி பார்க்கிறார். அதன் பிறகு 19 தான் அவர் காங்கிரஸுக்கே வருகிறார். ஆனால் 1917 மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற கூட எழுதிய பெருமை திருவிக்காவிருக்கும். அதுல மனித வாழ்க்கை காந்தி அடிகளும் ஏண்டா போட்ட அடிகளுங்கிறது பெரிய வார்த்தை. அப்பொழுது திருவிக்கா சொன்னார், காந்தியை நான் மகான் என்றோ வேறு மாதிரி குறிப்பிட வெளியிட்டுள்ளேன். எனக்கு அவர் சிலப்பதிகாரத்தில் வருகிற அந்த கோவலன் தன் வாழ்வை இழந்து
தன் மனையார் கண்ணகியோடு மதுரையை நோக்கி புதுவாழ்வு தொடங்க கிளம்புகிற பொழுது அவருக்கு துணையாக வந்த கவுந்தி அடிகளுடைய நினைவு வந்தது. அந்த கவுந்தி அடிகளை நினைத்துதான் நான் மகாத்மா அடிகளுக்கு தேவைத்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் காவலர்கள் என்பது மட்டுமல்ல, நீங்கள் பாரதியின் கட்டுரையை பார்க்கிற பொழுது அசம்பிளி மெம்பர் என்பதற்கு யாரேனும் ஒரு தமிழ் சொல்லை கண்டுபிடித்து சொல்ல முடியுமான்னு கேட்கிறார் பாரதி. அசம்பிளி மெம்பர் தான் எழுதுவாங்க. இப்பெல்லாம் நம்ம ரொம்ப தெரிந்து விட்டோம். அப்பொழுதெல்லாம் மேடையில் இருக்கின்ற பேரன்பு கொண்ட வணக்கத்துக்குரிய அப்படின்லாம் கிடையாது. கணம், அதை விட கொஞ்சம் பெரிய தலைவர்னா மகாகணம். மகாகணம் சீனிவாச சாஸ்திரியாரின் கட்டுரைகள் அப்படின்னு இந்த கணம் மகாகணத்தை எல்லாம் போட்டு உடைச்சு எல்லாரையும் தோழர்களே என்று கூப்பிடவும், அன்பர்களே என்று விழிக்கவும். அன்பர்களே அப்படின்னு அவர் வள்ளலார் கூட்டத்தில் பேசுவார். இப்படி புது சொற்களை எல்லாம் தமிழில் கொண்டு வந்தவர் திருவிக்காவர். மேடையிலே தமிழ் பேச முடியுமா என்று கேட்டவர்களுக்கு சவாலாக அமைந்தது. ஒரு முறை பாண்டிச்சேரியிலே சிலப்பதிகாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பாரதியார் சொல்கிறார், திருவிக்கா நம்ம ஊரு சபையில இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிற பார்க்குவோம் போய் கேட்கிறார். பொதுவாக அந்த காலத்துல பேச்சுன்னா 3 மணி நேரம் 2 மணி நேரம், அது குறைஞ்சிருக்காது. திருவிக்காவுக்கு வலது காலத்தில் 6 பேர். ஆனால் மேடையில ஏறி நின்று பேச இருந்தால் 4 முறை கதை பேசிய ஒரு புத்தகம் தான். ஒரு சின்ன குடுமி இருக்கும். இந்த இடநிலையை உயர்த்தி ஆள்காட்டு விரலை ஆக்கியாக்க பேசுவார். அவர் மிக விரைந்து பேசுவார். 1937 முன்னால மெட்ராஸில் மைக்கே கிடையாது. அதனால உறக்க பேசும், அதுவும் விரைவாக பேசுவார். அதனால விரைந்து பேசுவார் என்று சொல்வார்கள். அப்படி விரைந்து பேசுகிற பொழுது எக்காரணத்தை கொண்டு ஆங்கில சொல்லும் வடமொழி சொல்லும் வந்துட்டார். அதற்கான தமிழ் சொல்லை பெய்து கடைசியா முடிக்கிறப்ப பெரியார் என்ன சொல்வார்னா, நான் சொல்றதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டேன், இது வீட்டுக்கு போறதுக்குள்ள மறந்து போயிடும். அதை மூளையிலே என் தம்பி ஒருத்தன் வந்தேன், நம்ம தோழ வந்தேன், நான் போட்ட புத்தகத்தெல்லாம் வச்சு நிற்கிறான். மனுநீதி உருவலத்துக்கு ஒரு நீதி 2 அணா, அது இன்னைக்கு 5 காசுக்கு தரேன், வாங்கிக்க. இந்த புராணத்தை பற்றி எல்லாம், அதில் இருக்கிற ஆபாசங்களை பற்றி எல்லாம் புராணம்னு ஒரு புத்தகம் இருக்கிறேன். மேல்நாட்டு பெரிய நாத்திகவாதியான சிங்கர்சாமியுடைய புத்தகத்தை லட்சுமிகாந்த பாரதி, திருவாசகமணி, கே.எம். பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாம் போன்றவர்கள் குறிப்பிட்ட கடவுள், நரகம், சொர்க்கம் போன்ற நூல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி படிங்க. நீங்கள் ஒரு டீ வாங்கி குடிச்சிங்கன்னா 1 அணா, ஒரு காப்பி வாங்கணும்னா 2 அணா. இந்த 2 அணாவுக்கு வாங்குற காப்பியும் 1 அணாவுக்கு வாங்குற டீயும் 1 மணி நேரத்தில் ஒன்றுக்கா போகும். ஆனால் இங்கே வக்குத்து இங்கே 1 அணாவுக்கும் 2 அணாவுக்கும் வாங்குறது சொல்லலாம். உனக்கு மட்டும் இல்லை, உன் பேரனுக்கும் பேரனுக்கும் பயன்படும். வாங்கி போய் படித்து பார்த்து சந்தேகம் இருந்தால் கேளு. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீ நம்பாத. ஏன்னா இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வருவான். இந்த ஈரோட்டில் இருந்து ஒரு கிழமை வந்தான், அவன் என்ன இப்படி கிறுக்குத்தனமா உலகிருக்கான்னு சொல்லுவான், இப்படி ஒரு முந்தாள் எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லுவான். ஆகையினால நான் சொல்றதையே உண்மைன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே திரும்பிக்கா எப்படி சொல்லுவாங்க என்றால், யார் கூறியதை அனைத்தையும் உன்னிப்பார்த்து உண்மை உணர்க. உன்னிப்பார்த்து உண்மை உணர்க என்பது திருவிக்காவுக்கே உள்ள சொல். அப்படிப்பட்ட திருவிக்காவுக்கு தான் பெண்ணின் பெருமை என்பது வாழ்க்கை துணைகள். உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு புத்தகத்தை தடை செய்யணும்னு போராட்டம் நடந்தது. அது எந்த புத்தகத்திற்கு என்றால், இந்த பெண்ணின் பெருமை என்பது வாழ்க்கை துணைகளுக்கு தடை செய்யணும் தான். பெண்ணின் பெருமையை, பெண் தெய்வங்கள் என்ற சொல்லையே உற்பத்தி செய்தது நம்முடைய திருவிக்கா தான். அது எப்படி பெண் தெய்வங்கள் சொல்லலாம் என்று சொல்லி அன்று
பத்திரிகையில இவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல அப்படின்னு எழுதலாம். திருவிக்கா எதிர்கொண்ட எதிர்ப்பு கடைகள், தொழிற்சங்கத்திலே அவர் துப்பாக்கி சூடு நடந்து 7 பேர் மாட்ட போது 2 மணி என்னையும் சுடு என்று தன் மார்பை திறந்து காட்டியது. சரி போல இந்த மேடைகளிலும் அவர் பல எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது. மணிப்பிரவாள நடை என்பதை ஒரு தெய்வீக பாஷையாகவே வளர்த்தார்கள். தனித்தமிழ் யாருக்கு புரியும் என்று கேட்டார்கள். அப்பொழுதெல்லாம் ரிப்போர்ட் கோர்ஸ் எல்லாம் கிடையாது. பாண்டிச்சேரி மதுரையில பாண்டியன் செந்தமிழ் கல்லூரி 1902 தான் ஆரம்பிக்கிறார். உமாமணியை சொன்னார் கரந்தை செந்தமிழ் கல்லூரியை 1920க்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறார். கிருவியார் கல்லூரி தான் சரபோஜி மகாராஜாவுடைய அந்த வீழ்படி பாஷ்யம் கற்பிப்பதற்காக ஏற்பட்ட கல்லூரி. இந்த பாஷ்ய விருத்திக்காக ஏற்படுத்தப்பட்ட கல்வி பாஷ்யம் பாஷ அப்படிங்கிறதுக்கு பாஷா அபிவிருத்திங்கிறது சமஸ்கிருதத்தில் தான் சொல்லுதுன்னு சமஸ்கிருத காலேஜ் இருந்தது தான் திரும்பியா. உமா மகேஸ்வரனாலும் ஏபி பன்னீர்செல்வமும் தொடர்ந்து நடத்திய போராட்டத்தினால் அது உச்சநீதிமன்றம் சென்று பாட்சா என்பது பாஷை என்பது வடமொழி சொல். தமிழ்நாட்டிலே பாஷை என்பது தமிழ் பாஷை என்பதுதான் அர்த்தம். மராட்டியத்திலிருந்து வந்து இங்கு ஆண்ட மராட்டிய மன்னன் சரபோஜி தமிழை வளர்க்கதான் திருவையாறிலே இந்த சாசனத்தை எழுதினானே தவிர சமஸ்கிருதத்தை அல்ல. ஆகையினாலே பாஷை என்பது தமிழை குறிக்கணும்னாதான் வித்வான் சிரோன்மணின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சான். வித்வான் சிரோன்மணி 8B எக்ஸாமினேஷன் பண்ண தமிழ் சான்ஸ்கிரிட்டும். அப்ப பிராமணர்களுக்கு தனிப்பதி, நான் பிராமின்ஸுக்கு தனிப்பதி. இவங்க எல்லாரும் பட்டப்பட போட்டுவிடும். கோணம் தான் கட்டிங்கன்னா 4 முறை வெட்டி தான் வேற பாடியே தான் போட்டு வந்து சாப்பிடணும். நான் சொல்றது 30. அப்படி உட்காந்து சாப்பிட்றப்ப இந்த பரிமாறமான நம்மால் தான் இவன் என்ன செய்வான்னா பிராமணனுக்கு குடிஞ்சு பரிமாறணும். ஆனா இந்த நான் பிராமின்ஸ் பிராமணன் அல்லாத சிறுவர்களுக்கு பரிமாறப்ப இன்னபடியே அந்த புடலக்காய் கறி கூட்டு, முட்டைகோஸ் கூட்டு அல்லது வெட்டைக்காய் மட்டின்னா அப்படியே தப்புன்னு சொல்லுவாங்க. அது மேலே தெரியும் இல்லை. ஏன்னா என்னையா அங்கே மாத்திரம் குடிஞ்சு போடுற, எங்களுக்கு குடிஞ்சு போட்டா என்ன? ஆமாம், தமிழை பழக்கிறவன் நமக்கு அப்படின்னு சொல்லுவான். இதற்கு மேலே மட்டுமா போடுற அப்படிமா இதை அனுபவித்தவர்கள் 1934 திருவையாறில் படித்த கா. தேசிகனார் அழகப்ப வரலாறையே மிகப்பெரிய அறிஞர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு வித்வான அண்டர் கிராஜுவேட்டுக்கு HOD கொடுத்தார் கா. தேசிகனார். நீங்கள் அழகப்ப வரலாறு வரலாற்றை போய் பாருங்கள். அவர் வேறு யாரும் இல்லை, திருவாய்மொழிக்கு உரை எழுதிய புருஷோத்தம நாயுடைய அக்கா பையன், தஞ்சாவூர் சமயமலர் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் திருவாய்மொழிக்கு உரை புருஷோத்தம நாயுடைய எழுதினார் என்று வெளியீட்டு விழாவுக்கு வந்த ராஜாஜி ஒரு கவலை புருஷோத்தம நாயுடு கையில் கொடுக்குறாரு. திறந்து பார்த்தா அது ரூபா நோட்டார். என்னன்னு அவர் கேட்குறாரு. இது நான் சம்பாதிச்ச பணம், நீ செஞ்சிருக்கிற வேலை அவ்வளோ பெருசு, இது யாருக்கு தெரிய வேணாம் வச்சு கேட்குறாங்க புருஷோத்தம நாயுடு. அந்த 10 வார்டு புருஷோத்தம நாயுடு திருவாய்மொழிக்கு எழுதிய ஈடு விளக்கம் அவ்வளோ பெரிய விளக்கம். நீங்க 1970களில் கம்பன் கிழங்க கூட்டங்களில் காரைக்குடியில் உங்களுக்கு சா. கணேசன் என்ன செய்வார் என்றால், கூட்டத்தை ஆரம்பிக்கிற போது வந்திருக்கின்ற அவையவரை பார்த்து எல்லோருக்கும் நமஸ்காரம் அப்படின்பாரு. அப்ப 70களெல்லாம் கொஞ்சம் இயக்கங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. இல்லை 1960 நமஸ்காரம்னு சொன்னோன்னே கூட்டத்தில் நம்ம தம்பி இருக்கும்போது நம்ம தம்பியை போடாங்க போய் தமிழில் வணக்கம்னு சொல்லு, நமஸ்காரம்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க. இவர் கோபமா அதெல்லாம் முடியாதுங்கிறாரு, கத்துறாங்க, கூட்டம் கிளாட்டாகுது. அப்புறம் கடைசியில்
கோவிச்சுட்டு சொல்லிட்டு வந்துடுறாரு. முனைகிட்டே வர அது 3 நாள் விழாது. அங்கே தேசிகனார் உட்காந்துருக்காரு அந்த வரவேற்பறையில். கம்பன் நடிப்புடி கணேசன் முனைகிட்டே வர்றாரு. என்னென்ன யாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, காரி பசங்க, நான் வணக்கம் போட நமஸ்காரம்னு சொன்னேன், நமஸ்காரம்னு சொல்லாத வணக்கம்னு சொல்லிருக்கிறான். சரி, உனக்கு தெரியல, நான் சொன்னது தப்பா, சொல்லு, வணக்கம் தான் சொல்லணும். தேசிகனாருக்கு கணேசனுடைய பிடிவாதமும் அந்த வேறு சில குணங்களும் நல்லா தெரியும். அதனால அண்ணா நீங்கள் கோச்சிக்காதீங்கண்ணா, நீங்கள் தான் இந்த லைப்ரரியில் மணவாள மாமனிகளுடைய ஆச்சாரிய எழுதிய நூல் வச்சுருக்கீங்களே, அதை எடுங்கண்ணா எடுக்கிற. அதில் மணவாள மாமனிகள் 20வது ஸ்லோகத்தில் சொல்றாரு, வணக்கம் என்ற சொல்லுக்கு ஈடாகாது நமஸ்காரம். வணக்கம் என்பது நீ யாரை நோக்கி வணங்குகிறாயோ அவருடைய கருத்தை நான் முழுமனமாக நிறைவேற்றி வைப்பேன் என்று பொருள். இந்த பொருள் நமஸ்காரத்தில் கிடையாது அப்படின்னு மணவாள மாமனிகள் தான் இந்த தென்கலைக்கு ஆத்தாருக்கு ஆச்சாரியம் தான் மூடணும். அதையும் புருஷோத்தம நாயுடு தான் போட்டுருக்காரு. இதை படித்து காமிச்ச உடனே சார் ஓ மணவாள மாமனிகளே சொல்றாரோ, சரி இன்னும் வணக்கம் சொல்லிட்டு போ. அது கூட அறகுற மனசோட, சரி நான் இவருக்கு தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் வணக்கம்னு சொல்றேன்னு சொல்லல, மணவாள மாமனிகளே சொல்லிட்டாரா, இனிமேல் ஏற்றுப்போம். நீங்க வணக்கம் சொல்வதற்கும் நமஸ்காரம் சொல்வதற்கு இவ்வளவு பெரிய போராட்டம். இந்த தேசிகனா கிராப் வெட்டிக்கிட்டு வந்துட்டார். அவங்க வீட்டில் 1 மாதம் திண்ணையிலேயே போட்டு சோறு விடுறாரு. இது நடந்த வரல 34, 36. இதையெல்லாம் கடந்து வருவதற்கு காரணமாக இருப்பது யார் என்று கேட்டால் தந்தை பெரியாரும் தமிழ் பெரியார் திருவிக்காவும். எனக்கு தெரிஞ்ச 1957, 59களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஏவிபி ஆசை திமுகவுக்காக அண்ணா இருந்த காலத்திலேயே ஒரு தினசரி ஆரம்பிச்சவர். அது இன்றைய பெயர்களெல்லாம் தெரியாது, தனி அரசுன்னு பேர் அந்த பத்திரிகைக்கு. தினமணி செய்தியே வரும். அதில் செப்டம்பர் 17 அன்னைக்கு என்ன போடுவாங்கன்னா, இன்று சுயமரியாதை இயக்கத்தின் தாயினுடைய நினைவு நாள் அப்படின்னு கொட்டை எடுத்து போட்டுட்டு கீழே வரும், தந்தையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், தாயை மறந்து விட்டோம்னு எழுதுவார். ஏவிபி ஆசை தம்பி ஒருவர் தான் மிக துணிவோடு தந்தையை போட்டுகிறோம், தாயை மறந்து விட்டோம். ஏன்னா எல்லோருமே தாய் ஒருத்தி தான், தந்தை தான் சொல்ல முடியாது, ஆனால் தாயோட ஒருத்தி தான். அவர் ரொம்ப கடுமையா எழுதுவார் ஆசை, தாயை மறந்து விட்டோம், தந்தையை போட்டு விட்டோம். அதனால திருவிக்காவுக்கு சுயமரியாதை இயக்கத்தின் தாய் என்று ஒரு பெயர். அவர் அப்படிதான் அழைக்கப்பட்டார். மாயவரம் கூட்டத்திலே பெரியார் அவரும் சேர்ந்து பேசுகிற போது கூட்டம் முடிந்தவுடன் பெரியார் சொல்கிறார், என்ன முதலியார் வர வர நீங்க ஜாதி துவேஷத்தை ரொம்ப தூக்குறீங்க. 1919 ஆரம்ப காலத்தில் திருவிக்கா அவர் தான் இந்த பிராமணர் அப்பிராமணர்களுடைய வேறுபாட்டை கடுமையாக கண்டித்தவர். நாதஸ்வர சக்கரவர்த்தி T.N. ராஜரத்னமே நாதஸ்வரம் வாசித்து போக வேண்டும் என்றால் அது கல்யாண உறவுணாக இருந்தால் மணப்பெண்ணுக்கு பின்னால் தான். கேட்டால் பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னால் எல்லாம் ஊதிட்டு போக முடியாது. பொண்ணு மாப்பிள்ளை வண்டி முன்னால் போகும், பின்னால் ஊதிட்டு வரும். பின்னால் ஊதிட்டு போகிறப்ப அங்கவஸ்திரம் போடக்கூடாது, வேறுபாடியாக தான் இருக்கணும். இதற்கு ஒரு போராட்டம். இந்த T.N. ராஜரத்னம் இவ்வளவு நாதஸ்வர சக்கரவர்த்தி கல்யாண முகூர்த்தத்தில் முன்னாள் அவசரம் இருக்கும், தோளில் அக்வஸ்திரம் போட்டுருக்கோம், சட்டை போட்டுக்கிட்டு அக்வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அதுக்காகவே T.N. ராஜரத்னம் போட்டோ எடுத்துக்கிட்டார். நீங்கள் T.N. ராஜரத்னம் போட்டோ எடுத்து பார்க்குறீங்க, அது அவர் பட்டு வேசி கட்டி பட்டு சட்டை போட்டு பட்டு அக்வஸ்திரம் போட்டுருக்கார். அது அதுக்காக இருந்தது. அது ஒரு பெரிய வரலாறு. அந்த காலத்தில் இந்த திருமண ஊர்வலத்துக்கு அடியாட்களை
கூடி வச்சுக்கணும். ஏன்னா நாதஸ்வரம் முன்னால் வாசிச்சுட்டு போனாங்கல்ல, கலாட்டா பண்ணுவோம். நாதஸ்வரத்துக்கு மட்டுமல்ல, குழுந்தலையில கூட்டம் திருவிக்கா அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது நாமும் வேங்கடசாமி நாட்டார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிலப்பதிகார மணிமேகலைக்கெல்லாம் உரை எழுதியவர். 20 வயதுக்கு மேல் தமிழ் படித்து தமிழ் பாட்டியர். அவர் தான் எஸ்பிஜி காலேஜினுடைய அப்போ இருக்கிற பிஷப் காலேஜ், அந்த காலத்தில் எஸ்பிஜி காலேஜ், தெப்பகுளத்தில் எஸ்பிஜி காலேஜில் தமிழ் பேராசிரியர். அவர் ரொம்ப செல்வாக்குள்ளவர், திருவையார் பக்கத்தால். அவருக்கு செய்தி வருது, இன்று திருவிக்கா பேசுகிற கூட்டத்தில் கலாம் விளைவிக்கப் போகிறார்கள். கலாம்னா கழகம் விளைவிக்கப் போகிறார்கள். உடனே அடியாட்களை இறங்கிறார்கள். திருவிக்கா கூட்டத்தில் அடியாட்களை எல்லாம் நிறுத்தி வச்சு திருவிக்கா பேசுவோம். இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. தமிழிலே நீங்கள் பேச முடியாது. அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு நான் என்ன செய்யலாம் என்றால், எனக்கு கூட சொல்றோம், என்னுடைய நண்பர் கேட்கலாம், என்ன யார் நீங்க புது கட்சி ஆரம்பிச்சிட்டேன், என்ன உங்களுடைய கொள்கை? இந்தியா நாசமாக போகும், இதுதான் என் கொள்கை. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு நான் பாதுகாப்பு கேட்கலாம். உடனே அறநகிரிய பொதுச் செயலாளர் போடலாம், பீர் முகமது பொருளாளராக போடலாம், அகில இந்தியாவுக்கு பிரச்சாரராக தம்பியை போடலாம். இது இந்திய நாட்டில் நடக்கும், வேற எந்த நாட்டிலையும் நடக்காது. இது இன்றைய நிலை. ஆனால் அன்று தமிழில் மேடையில் பேச முடியாத நிலை. அப்படிப்பட்ட காலத்தில் தான் திருவிக்கா அவர்கள் தமிழ் அரசியல் மேடையில் புயலாகவும் தமிழ் மேடையில் தென்றலாகவும் இருந்தார் என்று பேரறிஞர் நாமராஜ். கடைசியான ஒரு செய்தி, இன்று திருவிக்காவை பற்றி தொழிற்சங்க கூட்டத்தில் நான் பயணம் இருக்கிறேன் என்று கேட்ட என்னுடைய சென்னை நண்பர்கள் கேட்டார்கள், திருவிக்காவை இன்னும் நினைவு வைத்திருக்கிறார்களா? அவர்களாம் எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர், பப்ளிஷர்ஸ். அதோட மட்டும் இல்லை, இதை பற்றி ஒன்னால பேச முடியும்னு அவங்க எப்படியா கண்டுபிடிச்சாங்க? அந்த வாட்ஸ்அப்ல யாராவது எழுதியிருப்பாங்க. நான் எனக்கு 5 மணி நேரம் லைப்ரரியில் பேசிக்கிட்டு இருப்பேன். வரவங்க எதை கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்கிட்டே இருப்பேன். தமிழ்நாட்டிலேயே அதிகமான நேரம் பேசணும்னு ஒரு விருது கொடுத்தா என்ன? தமிழ்நாட்டிலேயே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தனியா ஒரு நூலகத்தை 1.5 லட்சம் புத்தகத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், நூலகத்திற்காக தனி கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறேன், நூலகத்திற்காக ஆண்டுக்கு 3 லட்சம் செலவு செய்கிறேன் என்றெல்லாம் நான் பாராட்டுறாங்க. அதெல்லாம் போயிருக்கேன். அது நினைச்ச நாளைக்கு பீர் முகமது கூட அவங்க நண்பர் தங்கம் கொடுத்துக்கிட்ட பல லட்சத்தை வாங்கி ஒரு நண்பர். ஆனால் நூலகத்தில் இருக்கக்கூடிய நூலின் சிறப்பை எடுத்து சொல்றோம். எல்லா ஊர்லயும் 4880 நூலகங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். இந்த நூலகங்கள்லாம் நொந்து போய் உட்காந்துருக்காங்க. என்னடா இன்னைக்கு நிறைய கூட்டம் வந்துருச்சு, ஒருத்தனை நல்லா சீக்கிரம் கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க நினைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நிலைமை. இன்றைக்கு எழுத்தாளர் பேசுகிறார், இன்றைக்கு புதிய நூல்களை எழுதுவதற்கும் ஆளுமை, படிப்பதற்கும் ஆளுமை. இந்த அவல நிலை எதனால் ஏற்பட்டது என்றால், நாம் திருவிக்காவை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க தவறிவிட்டோம். அதுதான் முக்கிய காரணம். நான் திருவிக்காவுடைய முதல் பதிப்பை வைத்திருக்கிறேன். அவர் எழுதிய பெண்ணின் பெருமையாளர் வாழ்க்கை துணையிலிருந்து மனித வாழ்க்கை காந்தியடிகள் 17 இருந்தது, 26 வந்ததெல்லாம். தமிழ்நாட்டிலேயே பதிப்பிற்கும் மறு அச்சுக்கும் வேறுபாடு தெரியாதவங்க நம்ம தான். தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் பிரிண்ட் வேறுபாடு தெரியாது. அது இங்கிலீஷ்காரன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஷேக்ஸ்பியரில் ஹேம்லெட் படிக்கணுமா, ஓரியல் எடிஷன் படி, வார்விக் எடிஷன் படி, கிளாரண்டன் எடிஷன் படிப்பான். நீங்கள் சிலப்பதிகாரத்தை யார் பதிப்பிச்சதை படிக்கணும்னு கேளுங்க, இப்போ நான் சொல்கிறது கிடையாது. நல்லா உவேசா பதிப்பித்த சிலப்பதிகாரம், வேங்கடசாமி நாட்டார் பதிப்பித்த சிலப்பதிகாரம், புலியூர் தேசியன் பதிப்பித்த மடிவு பதிப்பு சிலப்பதிகாரம் அப்படின்னா சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம கோவை தனவந்தர் ஆர்கே சண்முகம் செட்டி
சுதந்திர இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர். அவர் வசந்தம்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அதுக்கு ஆசிரியர் தெரியும். வசந்தம்னு ஒரு பத்திரிகை. அவருக்கு தமிழ் உணர்வு எப்படி ஏற்பட்டது? ஜப்பானுக்கு போறாரு. தென்னாட்டு கிளாஸ்கோன் என்று பாராட்ட பெற்றவர். அதனாலதான் நேரு தன்னுடைய மந்திரி சபையில அவரை நிதியமைச்சரை வச்சுக்கிறார். அவர் காங்கிரஸ்காரர் இல்லை, அவர் நீதி கட்சிக்காரர். அப்படிப்பட்ட ஆர்கே சண்முகம் செட்டி ஜப்பானுக்கு போகிற போது ஒரு தெருவுக்கு வழி கேட்கிறார். ஒருத்தர் கூட பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. கடைசியா ஒருத்தர் நிற்கிறார். அவன் திரும்பி பார்க்கிறான். சொல்றாரு, தயவு செஞ்சு எனக்கு இந்த கேள்விக்கு நீயாவது பதில் சொல்லுங்க. உடனே அவன் பதில் சொல்றான். இவர் கேட்ட ஆங்கிலத்துக்கு அவன் பதில் சொல்றான். ஆங்கிலத்தில் அவருக்கு இன்னொரு கேள்விக்கு கோச்சிக்காம பதில் சொல்றாரு. ஏன் இந்த ஊர்ல யாருக்குமே ஆங்கிலீஷ் தெரியாதா, இங்கிலீஷே தெரியாதா? உடனே அவன் அப்பதான் அவன் போகணும், நாங்கள் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தது அப்படின்னு. அப்பதான் இவருக்கு உணர்வு வருது, ஆஹா நாம் அடிமை புத்தியிலும் ஆங்கில மோகத்திலும் அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகியனால என்ன செய்யறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு திரும்பினவன ஒரு புலவர் தான் வீட்டுக்கு காலை மாலை வர சொல்லி தமிழ் படித்து சிலப்பதிகாரத்துக்கு ஒரு காண்டத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். ஆர்கே சண்முகம் செட்டியார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. அதுபோலவே காந்தி ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்புகிற போது அங்கே ஒரு தமிழ் ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி வச்சுருந்தார் தமிழர்களுக்காக. திருவிக்கா அவர்கள் திருக்குறள் பாயத்துக்கு 2 பாகம் உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையை படித்த ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் ஏற்படுத்திய தமிழ் சங்கத்திற்கு திருவிக்காவை அழைக்கிறார். நீங்கள் வந்து இங்கே திருக்குறளை பற்றி பேச வேண்டும். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்களா, எனக்கு உடல்நலம் நலிந்து விட்டது, வெடித்து விட்டது. தொலை தூரம் வந்து என்னால் தங்கியிருக்க முடியாது, எனக்கு துணை இல்லை. ஆகவே பழகிய வீட்டிலேயே இப்பொழுதுதான் நலமாக இருக்கும். ஆகினால் வர இல்லாமல் வந்து கேள்வி எவ்வளவு மன்னர் போகல. அப்படிப்பட்ட திருவிக்கா அவர்கள் பெண்ணின் பெருமை பேசிய போது அவர் முடியா காதலா சீர்திருத்தமா என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அது நம்முடைய 8ஆம் எட்வர்டு அமெரிக்க மாத சிம்சனை 1937 திருமணம் செய்து கொண்டதற்கு ஆதரவாக எழுதியது. அவர் சிம்சன்கிறவ அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர். அவளை போய் 8ஆம் எட்வர்டு ஜார்ஜ் பிப்தனுடைய மூத்த மகன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பொழுது அரசாங்கம் அவன் டைவர்ஸி வேற்று இடத்தை சேர்ந்தவர், வேற்று நாடு, ராயல் ஃபேமிலியில் இல்லை, ஆகியனால நீ அவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்பொழுது 8ஆம் எட்வர்டு என்ன செய்கிறான், நான் காதலித்த பெண்ணை என் அருகில் பட்டத்து இளவரசியாக உட்கார வைத்து ராஜ்யம் செய்தால்தான் சிறப்பாக. அவள் இல்லாமல் நான் ராஜ்யம் செய்வது என்பது வெறும் பேச்சு. அதனால எனக்கு ராஜ்யமே வேணாம். உடனே விக்டோரியா மகாராணி என்ன செய்கிறாங்க, சர்ச்சில் கூப்பிட்டு என் மகனுக்கு நீயாவது புத்தி சொல்லு. அந்த அம்மா 102 வயசு இருந்தாங்க. விக்டோரியா நாங்கள் லண்டன் போயிருந்தோம்னா அவங்க 101ஆவது ஆண்டு ஆஸ்பத்திரியிலையும் போய் பார்த்தேன். அவங்க தங்கியிருந்தா ஸ்காட்லாண்டு. அந்த அம்மா சொல்றாங்களா, சர்ச்சில் என்ன தெரியுமா சொன்னாரு, எட்வர்டு ஏற்றுக்கிட்ட நீ வப்பாட்டியாக வேணா வச்சுக்க, அவரை ராணியா வச்சுக்கிறது நம்ம குலத்தை சேர்ந்த ராயல் ஃபேமிலியில் ஒரு பண்ண கல்யாணம் பண்ணிக்க. அவன் மறுத்து விட்டான். அப்பொழுது சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம், சன் நெவர் செட்ஸ் இன் தி பிரிட்டிஷ் பெயர், அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வேணான்னு உதவிட்டு இந்த இங்கிலாந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாரிஸ் போயிருக்கிறான். அவருடைய மனைவி சிம்சன் அந்த வாழ்க்கை வரலாறு, the heart has its reason, இதயத்திற்கு காரணங்கள் இருக்கின்றன. அதை பின்பற்றி அதை ஆதரித்து தமிழ்நாட்டில் முடியா காதலா சீர்திருத்தம்
அப்படியானா அரச பதவியா? அப்பொழுது திருவிக அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இறை இன்பத்தை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவன் பெண்ணின்பத்தின் மூலமாக தான் அடைய முடியும். பெண்ணின்பத்தினை நிறைவான பேரின்பத்தினை கண்டவனாக சொல்றான். அதனால்தான் அவன் அழிவு திட்டான். நம்ம ஊட்டார் பெண்ணை தெய்வங்கிறார். இறை இன்பத்தை விட பேரின்பம் எது என்றால் பெண்ணின்பம். ஏனென்றால் பெண்ணின்பத்தின் மூலமாக தான் பேரின்பத்தை காண முடியும் என்று சொல்கிறார். அதை பற்றிலாம் விரிவாக இங்கே பேச முடியாது. அதோடு மட்டும் இல்லை, இந்த பிரம்மஞான சபையை சேர்ந்த அருண்டு நம்மூர் ருக்மணி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்பொழுது பெரிய கிளர்ச்சி தமிழ்நாட்டில். ஒரு மேல்நாட்டு வெள்ளைக்காரனை ருக்மணியை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? ருக்மணி அரங்கேட்டா கலாச்சாரத்தை தோற்றுவித்தது, நாட்டிய கொள்கையை தோற்றுவித்தது பிரம்மஞான சபையின் தலைவர். அப்பொழுது அதை ஆதரித்து எழுதியவர் திருவிக. பெரியாருடைய இரண்டாவது திருமணத்தின் போது பெரியார் யாரிடத்தில் சென்று வாழ்த்து பெற்றார் என்றால் திருவிக. அதுதான் திருவிக அவரிடத்தில் மிகப்பெரிய சிறப்பு. அவரை தமிழ் முனிவர் என்று சொல்கிறோம், சாது முனிவர் என்று சொல்கிறோம், ராயப்பேட்டை முனிவர் என்று சொல்கிறோம், தமிழ் தென்றல் என்று சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் சென்னையிலே பிறந்த, அவர் திருவாரூர்னு பேரை தவிர அவர் பிறந்தது துள்ளத்தில், கூயிரமணி ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற துள்ளங்கிற கிராமத்தில். படித்தது 1000 விளக்கு கிறிஸ்டியன் ஸ்கூல்லையும், அதுக்கப்புறம் ராயப்பேட்டா வெஸ்ட்லேயும். ராயப்பேட்டா வெஸ்ட்லேயும் தான் வேலை பார்த்தார். ஸ்பென்சரில் கணக்குடைய முக்கிய தெரியும், அங்கே வேலை பார்த்தார். தொழிற்சங்கவாதியானார். சென்னையிலேயே வாழ்ந்தவர். தொழிற்சங்கவாதிங்கிறதுக்கு அடையாளம், நானும் ஜாக்டி போராட்டத்தில் ஒரு 28 நாள் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே என்னன்னா, அந்த சிறைவாசனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. போராட்டத்தில் கலந்துக்கிறது வேற. நாங்கள்லாம் பாஸ்கர் சிறையில் இருந்தோம். வெற்றினம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட காலத்தில் சிறை வாழ்க்கை, அந்த சிறை வாழ்க்கையை பற்றி தமிழில் நிறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ யாருமே திருப்பி ரீபிரிண்ட் போடல. திருவிக மேலே உள்ள ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இவ்வளவு பெரிய தேச போராளி, நாடை விடுதலை இயக்கத்துக்காக பாடுபட்டவர். காந்தி முதல் தமிழகத்துக்கு வந்தபோது அவருடைய சொற்பொழிவை ஆங்கிலத்திலிருந்து தமிழ்படுத்தியவர். அடுத்த முறை காந்தி வருவது வேர் இஸ் மை டிரான்ஸ்லேட்டர் என்று திருவிகாவை கேட்டார் என்று நான் சொல்கிறார். திருவிக திலகரோடு 3 நாள் தங்கியிருந்தார் இரவு. அவர் சந்திக்காத தலைவர்கள் இல்லை. அவர் எல்லாவற்றையும் முறையாக படித்தவர். ஆகியனாலே தான் அவரால் இந்த சமரச சன்மார்க்க பார்வையை பெற முடிந்தது. கிறிஸ்துவ மதத்தை பற்றி அவருடைய சற்குணம், அவருடைய திருமணத்திலே எல்லாரும் வந்து வாழ்த்துக்கிறார்கள். ஜெயின மதத்தை பற்றி பிரசிடன்சி காலேஜ் ப்ரொஃபசர் சக்கரவர்த்தி நாயனார், சதாசிவ ஐயர் எடுக்கிறாரு. சர்வ பிரம்மஞான சபையின் மூலமாக உலக தியாலஜி, தனிகாச முதலியார் இடத்துல சைவ சித்தாந்த பாடம், கதிர்வேறு இடத்துல தமிழ் இலக்கியம், கணபாடி கணபதி சாஸ்திரி இடத்துல உபநிடதங்கள், கபீர் 1000 கோயில் இடத்துல குரான், கிறிஸ்து மொழி குரல் எழுதியிருக்கிறார், படுகை முதற்கள் எழுதியிருக்கிறார். இப்படி எல்லா மத தலைவர்கள் இடத்திலும் முறையாக பாடம் கேட்டு எப்படி தாய்மானரையும் சைவ சிவஞான போதத்தையும் முறையாக பாடம் கேட்டாரோ, அதுபோல மத கொள்கைகள் எல்லாம், அந்த மத நூல்களை எல்லாம் முறையாக கற்று அதிலிருந்து ஒருமைப்பாட்டை தொடர்ந்து எம்மதமும் சம்மதம் என்கிற கொள்கைக்கு வந்தவர். அப்படிப்பட்ட திருவிக புதுவிப்பித்தன் சொல்லுவார், பாரதி தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் ஏராளம் ஏராளம். அதன் குயில்பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கனக சுப்புரத்தனம் என்னும் பாடினார். பாரதியார் தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் சொல்லி குயில்பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கனக சுப்புரத்தனம் என்னும் பாரதிதாசன் சொல்லுவார். அதுபோல திருவிக தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் கல்கி பூவா என்ற இருவர். அவரை நீங்க மறக்க முடியாது. கல்கிங்கிற பேரு, அந்த கல்லுங்கிறது கல்யாண சுந்தரனாரை பிடிக்கும். அவர் ஆண்டவன் அலுவலகத்தில் ஆசிரியராக இருந்தவர். தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு போகிறேன் என்று சொல்வது
எஸ் வாசன் முதலாளி போகக்கூடாது. இல்லை, இந்த முறை நான் சத்தியாகிரகத்துக்கு சென்னை சிறை போக போகிறேன் அப்படின்னு ராஜினாமா கொடுத்தார். எஸ் வாசன் எடுத்துக்கிறார், ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலில் இருந்தபோது ஏற்பட்ட நெருக்கடியை தீர்ப்பதற்காக அவர் கதைவசனம் எழுதி காற்றிலே வரும் கீதம் என்ற பாடலை எழுதி சதாசிவம் எம்.எஸ். சுப்புலட்சுமியை மீராக வைத்து எடுத்த படம் தான் மீரா. பொருளாதார நெருக்கடிக்காக ஜெயிலுக்கு போனார். அந்த கல்கி அப்படிங்கிற பத்திரிகையை 42 இறுதியில் தோற்றுவித்தார். அந்த கல்கிங்கிற புனைப்பெயரை அவர் கூப்பிடுவதற்கு வைத்துக் கொள்வதற்கு காரணம் கல்யாண சுந்தர முறையாக என்பதுதான். அதுதான் முக்கியமான காரணம். இரண்டாவது, கல்கி சொல்கிறார், கல்கியை தேசபக்தரில் சேர்த்துன்னு சொல்லி டிஎஸ்எஸ் ராஜன் கொடுக்கிறார் கடிதாசி. ஒரு முறை திருச்சிக்கு வந்தபோது டிஎஸ்எஸ் ராஜன் இங்கே ஒரு பையனை யாரோ கிருஷ்ணமூர்த்தி இருக்கான வேலையில் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. அவர் யாருன்னு கேட்கிறாரு. கல்கி தான், நீ சென்னைக்கு வாங்க போயிரு. போன அன்னைக்கே வேலையில் சேர்ந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை நவசக்தியில காந்தியினுடைய சுயசரிதத்தை தமிழ் கொடுக்குது. காந்தியினுடைய சுயசரிதத்தை முதல்ல மொழிபெயர்த்த கல்கி தான். சத்திய சோதனை, அந்த சத்திய சோதனை பிரிண்ட்ல கிடையாது. இவருக்கு மொழிபெயர்க்கிற வேலையை செய்கிறாரு. நம்ம கிரியேட்டிவா வேலையை ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா கடிதத்தை திருவிக்காவிடத்தில் கொடுக்கிற போது திருவிக்கா கேட்கிறார், உனக்கு ஏதேனும் குறை உண்டா? உன்னை யாராலும் மன வருத்தப்படி பேசிவிட்டார்களா? உனக்கு என்ன வேண்டும்? எதனால் நீ விளங்குகிறீர்கள் என்று சொல்கிறார் கேட்கிறார். எனக்கு இங்கே எந்த குறையும் இல்லை, ஆனால் நான் ராஜினாமா செய்கிறேன். சரி, நீ இளைஞன், ஆகினால் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறார். நான் இந்த ராஜினாமா கடிதத்தை இந்த மேஜையின் மீதே வைத்திருப்பேன். 6 மாதம் உனக்காக காத்திருப்பேன். அதற்குள் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று கொள்ளலாம். கடைசி வரை கல்கி எழுதுகிறார், தன்னுடைய தொழிலாளர்களை அவர் கழிந்து பேசி நான் பார்த்ததில்லை. அந்த சாதுபூதம் அச்சுக்கூடத்துக்கு பின்னால ஒரு வேப்ப மரம் இருக்கும். அங்கே ஒரு பெஞ்சாட்ட ஒரு சிமெண்ட் இதுவும் பெஞ்சு இருக்கும். திருவிக்காங்க காலையில் 8 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா மதியம் 2 மணிக்கு மேலே ஆகிவிடும். இளைஞர்களிலிருந்து முதியவர்களிலிருந்து தொழிற்சங்க தலைவர்களிலிருந்து அரசு இதுவரை வந்து அவர்களுக்கு ஆலோசனை கேட்பார்கள். எல்லோரும் சுமூகமான பதிலையை தீர்வை சொல்லி அனுப்பி வைப்பார். யாரும் வந்தவர்கள் மனம் விரும்பி சென்றதை நீங்கள் பார்த்ததில்லை. மனம் வளர்ச்சியோடு செல்வார்கள், மனவளர்ச்சியோடு. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை கொண்டவர் வேறு எவரையும் இருக்க முடியாது. எல்லோருக்கும் நல்லவராய் வாழ்க்கையில யாரையுமே அவர் கணித்து கொண்டதில்லை. சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தவர். காபி குடிச்சதில்லை, வாழ்க்கையில டீ குடிச்சதில்லை, ஹோட்டலுக்குள்ள நுழைச்சதில்லை, பர்ஸ் வச்சுக்கிட்டதில்லை, தனக்குன்னு ஒரு பெட்டி கிடையாது. நினைத்து பாருங்க, ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்தவங்க நம்ம பீர் என்னைக்கு இடது கையில் ஒரு ஜோர்னா பேக்கை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு திரிசா நடந்து வந்தாருன்னா நீ போராட்டத்துக்கு போராட்டம் தீவிரமா இருந்தாருன்னா ஒருத்தர் சிகரெட்டை வச்சுட்டு போவார். இது தொழிற்சங்கவாதிகளுக்கே உள்ள இயல்பு. நான் தான் ஜெயில பார்த்துருக்கேன். போகிறதுக்கு முன்னாலே நானும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கிறேன். ஆகையினால இப்படி ஒரு உத்தமமான வாழ்க்கை ஒரு மனிதன் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து தொழிற்சங்க தலைவனாகவும் அரசியல் தலைவனாகவும் இருந்து தமிழ் அறிஞனாகவும் இருந்து பொது வாழ்க்கையில் பெண்ணின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். ஹோட்டலுக்கு சென்றதில்லை, காஃபி குடித்ததில்லை, டீ குடித்ததில்லை, தனக்காக பர்ஸ் கொடுத்ததில்லை, பிட்டி வைத்ததில்லை. சாகிற பொழுது வாடகை விட்டு வாடகைக்காரன் சொல்லுகிறான். வாடகைக்காரன் போய் வாடகை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செத்து போயிட்டா அந்த வீட்டை நாட்டுடமை ஆக்கிடுவாங்க. இந்த கிழவனை நீ வச்சுக்கிட்டு இருந்தால் அவனுக்கு ஆபத்தை அவன் சாக போகிறாங்க. ஏன்னா 50லேருந்து 53 வரைக்கும் கண்பார்வை போயிடுது. அவங்க குடும்பத்துக்கே உள்ள வியாதியை கை நீக்கம் காத்திக்கும். அது பாட்டுன்னு ஒரு பேர். அந்த நோய் இருக்குது. அவர் கொஞ்ச நாளில் செத்துருவார். அவர் இறந்துட்டாருன்னா இந்த அரசாங்கம் இந்த வீட்டை நாட்டுடமை ஆக்கிடும். அதனால் அவர் காலி பண்ண
மூவாவிலிருந்து ஆசாமி ஆசிரமத்திலிருந்து எல்லோரும் அந்த வீட்டுக்காரத்தை கட்டிக்கிறாங்க. வாடகை எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிறேன். ஐயாவை காலம் கொடுத்து சொன்னாங்க, கேட்க மாட்டேன். அவருடைய அண்ணமார் வீட்டுக்கு ஏதாவது தான் குடியிருந்தார். 1953 செப்டம்பர் 17 விடிய காலை காலம் வாங்கினார். மாப்போசி தான் தலைமாட்டம் நிற்கிறார். அவர் சாகிற போது கூட இருந்தவர் மாப்போசி தலைமாட்டம் நிற்கிறார். செய்தி கேட்ட ராஜாஜி காலை 5 மணிக்கே வந்து ஒரு ரோஜாப்பூ மாலையை திருவிக்கால் மீது போட்டுவிட்டு சாப்பிட்டு 3 முறை அவர் உடல் வைத்திருந்த கட்டிலை சுற்றி வந்து அவர் காலை விட்டு சாஸ்தாங்கமாக இருந்து வணங்கி அதன் பிறகு சிறிது நேரம் இருந்து சென்றார். இதுதான் கடைசியா. அப்பொழுது பெரியார் அவர்கள் ஈரோடு இருக்கிறார். தந்தி வருகிறது, மறுதந்தி கொடுக்கிறார். எக்காரணத்தை கொண்டு நாம் வருவதற்கு முன்னால் எதையும் செய்து விடாதீர்கள். பெரியார் சென்ற பிறகுதான் கர்நாடிக் தொழிற்சங்கவாதிகளுடைய கோரிக்கைக்கு இணங்க அந்த தொழிற்சங்க கட்டடத்திலும் பிறகு முறைப்படி இங்கே வைத்து செய்கிறார்கள். திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் கருப்பு கொடியை சாத்தியிருக்கிறார்கள். தொழிற்சங்கவாதிகள் கருப்பு கொடியை சாத்தியிருக்கிறார்கள். பெரும் பிரச்சனையாகிறது. எதை வைப்பது? அப்பொழுது மூவாவர்கள் ஆசாங்காவும் பெரியாரிடத்தில் சென்று ஐயாவுடைய கடைசி விருப்பம் தன்னுடைய கடைசி ஊர்வலத்தின் போது திருவாசகத்தை ஓதிவிட்டு எடுத்துச் சொல்ல சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் தோழர்களிடத்திலோ தொழிற்சங்க தலைவர்களிடத்திலோ சொல்லி இந்த கொடிகளை எல்லாம் எடுத்துவிட்டால் நாங்கள் ஈமச்சடங்குகளை செய்து திருவாசகம் ஓதிவிடுவோம், அதன் பிறகு எடுத்துச் செல்லலாம் என்ற பிறகு பெரியார் கூப்பிட்டு அவர்கள் என்ன செய்ய சொல்லுகிறார்களோ அதை செய்யுங்கள், அதற்கு மீறி நீங்கள் ஒரு வாசம் பேசக்கூடாது, எல்லாரும் விடையும் இறுதி ஊர்வலத்தில் கடைசி வரை நடந்தே சென்று தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திய பெரியார் சுயமரியாதை கேட்கும் தந்தை, சுயமரியாதை கேட்கும் தாய். அந்த தாயை நினைவு கூறுகின்ற திண்டுக்கல் மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் என்றவுடன் எனக்கு நினைவு வருவது மறந்துவிட்டது. பிரகாஷுக்கும் கர்மலையானுக்கும் நினைவு இருக்கிறதே இருக்கும். பாரதிதாசனுக்கு நினைவு நிதி கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது ஓட்நாயக்கப்பட்டி செல்லப்பட்டியாருன்னு நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கணக்கு பண்ணார். அவர் திருமணம் ஆகி 2 வருஷத்திலே மனைவி இழந்தவர். பொண்ணா 12 வயசுல இழந்தவர். தாயாரை 98